ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரண கொழுக்கட்டை. பூரணம் வச்சு நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கையாலேயே அச்சு எதுவுமே பயன்படுத்தாம நம்ம பூரணம் வச்சு கொழுக்கட்டை மற்றது மோதகம் செய்ய போறோம். கொழுக்கட்டை மோதகம் ரெண்டுமே செய்ய போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஹால்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த கொழுக்கட்டைக்கு செய்ய போகிறது தேங்காய் பூரணம். தேங்காய் பூரணத்துக்கு நான் 1 கப் கருப்பட்டி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியெல்லாம் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/4 கப் மாதிரி தண்ணி சேர்த்துருக்குறேன். கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாம். ஏன் நம்ம கருப்பட்டியை வடிக்கிறோன்னா அதில் சின்ன சின்ன கல், மணல், டஸ்டெல்லாம் சேர்ந்துருக்கும். அதால் நம்ம எப்பயுமே வடித்து தான் சேர்த்துக்கொள்ளணும். திரும்ப நம்ம அதே பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு, அதுக்கப்புறம் நான் ஒரு ஏலக்காவை சின்னதாக பிச்சு சேர்த்துருக்குறேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கப் திருவண தேங்காய், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரப்போக்கில் நம்ம 1/2 டீஸ்பூன் மாதிரி நெய் சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறப்ப அது வெளியே வராமல் இருக்கும். நல்லா ஆறி இருக்கணும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம போய்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் செஞ்சது இல்லை. இது நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் எடுத்துருக்கிறேன். அது 1 கப் சேர்த்துருக்குறேன். இடியாப்ப மாவோடு நான் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து 1 டீஸ்பூன் மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியை வச்சுக்கொள்வோம். நம்ம மாவு 1 கப் எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கணும், நல்லா சுட சுட இருக்கணும். அந்த தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் இப்போ அந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்த தண்ணியில் பாதி அளவு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மீதி பாதியை நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி மாவெல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையால் கொஞ்சம் பிசைஞ்சு கொள்ளுவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அளவுக்கு வரணும். நம்ம மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த மாதிரி தேவையான அளவு நீங்கள் மாவு கைக்கு எடுத்துக்கோங்க.
ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வாழெல்லாம் கூட பரவாயில்ல. அதில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம நடுவில் தட்டாமல் கொஞ்சம் ஓரங்களை தட்டி விடுவோம். கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம பூரணத்தை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஸ்பூனில் கூட வச்சுக்கொள்ளலாம். நான் வந்து கையில் எடுத்து வச்சு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதெல்லாம் நான் கையிலேயே இதில் செஞ்சுக்கொள்கிறேன். பூரணம் ரொம்ப வைக்காதீங்க, ஏன்னா மாவுக்கு வெளியே வர பார்க்கும். அதால் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வச்சுக்கிட்டா போதும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிற மாதிரியே அந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் செய்கிற மாதிரியே ரெண்டு பக்கம் எல்லா பக்கமும் நல்லா மூடிடுங்க. நல்லா மூடினதுக்கப்புறம் நம்ம வேறு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று செஞ்சாச்சு. நான் இனி அடுத்தது ஒன்று செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி தேவையான அளவு மாவு கைக்கு எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்ம தட்டி கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பூரணம் வந்து தேங்காய் மட்டும்தான் பயன்படுத்தி செஞ்சுருக்குறோம். நம்ம வந்து இதில் வந்து பொட்டுக்கடலை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பம்னா நீங்கள் அந்த மாதிரி சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி நார்மலாக தான் செஞ்சுருக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பூரணம் கொஞ்சமாக எடுத்து நம்ம மாவுக்கு நடுவில் வச்சிடலாம். ஃபுல்லாக வெளியில் வராமல் அளவுக்கு நம்ம நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம வந்து ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கொள்வோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம செய்யக்கூடாது. மெதுவாக அந்த மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. திரும்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்த ஒன்று செஞ்சிடலாம். இப்போ நம்ம மோதகம் செய்யலாம். மோதகத்துக்கு வந்து நம்ம மாவு வந்து கையிலேயே தட்டிடலாம். கையில் தட்டிட்டு நமக்கு வந்து கொஞ்சமாக தேவையான அளவு மாதிரி பூரணம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மாவுக்கு நடுவில் வச்சு மூடிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் மூடி நான் செய்கிற மாதிரி இதை செஞ்சுக்கோங்க. இதையுமே நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தாமல் மெதுவாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருவோம். இல்லாட்டி நம்ம வச்ச பூரணம் வந்து வெளியே வர பார்க்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அழகாக செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி அழகாக செஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு 3 விதமாக கையாலேயே கொழுக்கட்டை மோதகம் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தை தான் அவிக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம்
நம்ம இதை சேர்த்துக்கொள்ள போகிறோம். கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இட்லி பாத்திரத்தில் சேர்த்து நம்ம ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாம். 15 நிமிஷம் வெந்தால் ரொம்ப நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட், சுவையான கொழுக்கட்டை அண்ட் மோதகம் தயாராகியாச்சு. இதை மாதிரி நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.